ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து 11th பப்ளிக் எக்ஸாமோட ஒரு கொஷின் பேப்பர் இது. ஸோ நான் இது போடுறப்ப அக்டோபரில் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் ஏன் எப்போ போடுறேன்னா, உங்களுக்கு நிறையா டைம் இருக்கும், நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறையா கீ பாயிண்ட்ஸ் நடுவில் சொல்லுவேன். ஸோ 1 மார்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸில் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆறு 1 மார்க் இருக்கும். அந்த 6ல் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 இல்லை 2 ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் ப்ரிப்பேராக போங்க. அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு புக்கு நடுவில் ஒரு ஹைலைட்டட் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ க்ளாசரியில் இல்லாதது சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை மறக்காமல் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டர்ன்லாம் பார்க்குறீங்க, பேட்டர்ன்லாம் கண்டிப்பாக வரும். ப்ரிப்போசிஷன் கண்டிப்பாக வரும். கிளிப்டு வேர்ட்ஸ் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இடியம் கண்டிப்பாக வரும். ஃப்ரேசஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இடியம் ஃப்ரேசஸ்லாம் உங்கள் புக்கில் இருக்க தான் வரும். அப்படின்னா உங்கள் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்து உங்களுக்கு லக்காக இருந்தால் அப்படி வரணும். ஸோ சப்போஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது வந்து புக்கின் தான் கேட்பாங்க. எங்களுக்கு 12th போன வருஷம். ஸோ 12th போன வருஷம் நான் எழுதும் போது எனக்கு 2 சினம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வந்து புக்கின்னு, அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் புக்கின்னு. ஸோ புக்கின்ல ஜென்ரலு, புக்கின்னா கூட எழுதிடலாம், ஜென்ரலு. ஸோ ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதில் தான் எனக்கு மார்க்கே போச்சு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நான் உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. இதுதான் ஒரு ஃபேக்ட்டு. நீங்கள் வந்து அங்கே போய் டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ கொஷின் பேப்பர் எப்படி இருந்தாலுமே ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ கொஷின் பேப்பர் எழுதுங்க. நீங்கள் வந்து பயந்தீங்கன்னா ஸோ எல்லாமே மறந்து போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, எக்ஸ்பான்ஷன்லாம் கண்டிப்பாக வரும். ஃபாரின் வேர்ட்ஸ் கண்டிப்பாக வரும். பார்ன் வேர்ட்ஸ்னால் ஐ திங்க் ஹாப்பி ஜேர்னியாக எனக்கு என்னென்னு தெரியல, மறந்துடுச்சு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆடிபிள்னால் இன்னும் ஆடிபிள். ஸோ அதெல்லாம் ஈஸி. ஸோ ஈஸியானது வந்து ஐ திங்க் ஒரு 12 to 13 கேட்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு அவங்க எங்கே உங்களுக்கு டிஃபிகல்ட் பண்ண முடியும்னா 1 மார்க்கும் அதுக்கப்புறம் கிராமர் மட்டும்தான். ஏன்னா மற்ற இடத்துல நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஈஸியாக எழுதிடலாம். எல்லாமே புக் பேக் தான் வரப்போகுது, உங்களுக்கே தெரிஞ்சது. ஸோ அப்ரிசியேஷன் அதே மாதிரி கஷ்டமாக வரணும்னா ஐ திங்க் 1 வந்து புக்கின்னு கேட்கலாம். ஸோ அப்ரிசியேஷனாக உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. அது வந்து நீங்கள் கீவேர்ட்ஸ் வச்சு எழுத பாருங்கள். ஸோ நீங்கள் 95லாம் எடுக்கணும்னா முடிஞ்சாலும் கைடு, சுறா கைடு அந்த மாதிரி நல்லா ப்ரீஃபாக இருக்கிற எழுத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 95 மேலே போனால். மற்றபடி பார்த்தா அப்ரிசியேஷன் வந்து ஒரு பெருசாக ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள் மார்க் ஸ்கோரிங்க்கு க்ரியேட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு பார்த்தா இஆர்சி. ஸோ இது கிராமரு. ஸோ கிராமர் பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்போ படிக்கிறதா உங்களுக்கு 12th வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஸோ சேம் கிராமர் தான். நீங்கள் இப்போ வந்து இதை நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 12th நீங்கள் இங்கிலீஷே படிக்க தேவையில்ல. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிகின் வித் வேர் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இஆர்சி பொறுத்தளவுக்கு நீங்கள் பழைய கொஷின் பேப்பர்லாம் பார்க்கலன்னா அதெல்லாம் போய் பாருங்கள். சாரி, இதில் வந்து பிரிண்டிங் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இஆர்சி பொறுத்தளவுக்கு நீங்கள் 3 மார்க்கு, அது 3 மார்க் எதுக்குன்னா எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு, டைட்டில் 1 மார்க்கு, ஆத்தர் 1 மார்க்கு. ஸோ டைட்டிலும் ஆத்தரும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சப்போஸ் மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் டைட்டில் ஆத்தரை போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரிலேட்டடான ஒரு மீனிங் எழுதி வைங்க. உங்களுக்கு 3 மார்க் கன்ஃபார்ம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க 2 மார்க் பார்த்துட்ருக்கீங்க. 2 மார்க்கில் வந்து ப்ரோஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 யூனிட் நல்லா படிச்சுட்டு போங்க. 3 யூனிட் நல்லா படிச்சுட்டு போனாலே 2 கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் ஷியராக படிச்சுட்டு போகலாம். நானும் 3 தான் படிச்சுட்டு போனேன். ஷியராக எல்லா எக்ஸாம்லேயும் 2 வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி. ப்ராவர்ப்ஸ் பார்க்குறீங்க. ப்ராவர்ப்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ப்ராவர்ப்ஸ் வந்து ஐ திங்க் ஷியராக உங்களுக்கு வந்து 3 மார்க்கு. ஸோ நீங்கள் பேராகிராஃப்லாம் நீங்கள் எவ்வளோ தான் எழுதினாலும் 4 மார்க் தான் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ப்ராவர்ப்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. பேராகிராஃப் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு 5 மார்க் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி நீங்கள் இங்கிலீஷில் 97 தான் மேக்ஸிமம் டீச்சர்ஸே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ரு நீங்கள் மறக்காமல் எழுதிருங்க. அதே மாதிரி பயோடேட்டா வந்து நீங்கள் லெட்ரு ஏதாவது ஃப்ரம் டு போட்டு சப்ஜெக்ட் போட்டு ஸோ நீங்கள் பயோடேட்டா எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கண்டிப்பாக தருவாங்க. ஸோ அங்கே கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அதை தாண்டி நீங்கள் சம்மரி ரைட்டிங்லாம் மறக்காமல் விட்றாதீங்க. அதே மாதிரி இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்ரோப்ரியேட் இருக்கலாம், அது எழுதுங்க. ஸ்பாட் தி எரர்ஸ் தொட்டுறாதீங்க. ஸோ மார்க் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் ஸ்பாட் தி எரர்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இல்லாட்டி 46A போங்க, அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை தாண்டி கீழே ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ். ஸோ அதை அட்டன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஃபஸ்ட் லைன், செகண்ட் கொஷனுக்கு செகண்ட் லைன். ஸோ அந்த மாதிரி எழுதுங்க. நான் சொன்ன டிப்ஸ்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு மறக்காமல் இங்கே கீழே கமெண்ட்டில் எவ்வளோ மார்க் வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால், டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ.